அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, அதே மாதிரி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு ஆர்டர் கூட வரல. அப்படி ஆர்டர் வந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ. எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நம்மள மாதிரியே நிறைய செல்லர்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க. நம்ம விற்கிற ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கே நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே லிஸ்டிங் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள பீட் பண்ணிட்டு மேலே வரணும். அமேசானில் பையர்ஸ் வந்து ப்ராடக்ட் பை பண்ண போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பேஜுக்குள்ளே இருக்கிறதான் மோஸ்ட்லி 90% வந்து பை பண்ணுறாங்க. நம்மளோட லிஸ்டிங்கே அந்த மொதல் 3 பேஜுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம பேக்கில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதில் நம்ம வந்து லிஸ்டிங் ஆப்டிமைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா ஆட் ரன் பண்ணணும், அதுக்கப்புறமா FBAக்கு அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் பண்ண நம்மளோட லிஸ்டிங்கை வந்து நம்ம மொதல் 3 பேஜுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நம்மளோட லிஸ்டிங்கை வேல்யூபிளாக மாற்றுறதுக்கு இருக்க நிறைய ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா FBAனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்ட் பை அமேசான். அதாவது நம்மளோட ப்ராடக்ட் வந்து அமேசானோட வேர்ஹவுஸ்க்கு அனுப்புகிறோம். அமேசான் FBAல நம்மளோட பொருள் வைக்கிறோம்ல, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்கும் அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிரைம் டேக் கிடைக்கும். அமேசானில் பொருட்கள் வாங்குற நிறைய பேர் வந்து இந்த பிரைம் பேட்ச் பார்த்து தான் வாங்குவாங்க. ஏன்னா பிரைம் பேட்ச் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். இப்போ நாமளும் ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசான் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி இருக்கான்னு தான் பார்ப்போம். இல்லைனா நம்மளோட ஃப்ரெண்ட் யாராவது பிரைம் அக்கௌண்ட் வச்சிருந்தா அவங்கள்ட்ட வாங்கி நான் ஃப்ரீ டெலிவரி பண்ணுவோம் இல்லையா. அப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிரைம் டேக் கிடைச்சா நம்மளோட ப்ராடக்ட் வந்து அதிகமாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே அமேசான் சைட்லேருந்தே நம்மளோட விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்மளோட ப்ராடக்ட் FBAல இருக்குது அப்படின்னா விசிபிலிட்டி அவங்களுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பை பாக்ஸ் கிடைக்கும். பை பாக்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணும்போதே பை நவ் வரும். இல்லைனா ஆட் டு கார்ட் கொடுத்து தான் வரணும். பை நவ் கிடைக்கும் போது நம்மளோட பொருளை வாங்குறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளோட பிஸ்னஸே வந்து அடுத்த லெவல் ஸ்கேல் பண்ண முடியும். நம்மளே உட்காந்து பேக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்மளை அடுத்த லெவலுக்கு வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு வந்து FBA யூஸ் ஆகும். இந்த மாதிரி FBAல நம்ம ஆன்போர்ட் பண்ணும்போது நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட்ஸை அமேசான் FBAல கொண்டு வரதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, GST போர்ட்டலில் அமேசானோட வேர்ஹவுஸ் அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அதை அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸை நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறமா அவங்க சைடு GST சைட்லேருந்து அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அமேசானோட வேர்ஹவுஸ் அட்ரஸை நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். GSTயில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து FBAக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அனுப்பலாம். நீங்கள் ஒரு அமேசான் செல்லராக இருக்கலாம், ஆனால் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து FBAக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியல, இல்லை FBA ஆன்போர்டிங் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு DM பண்ணுங்கள். நாங்கள் அமேசான் FBA ஆன்போர்டிங் ப்ராசஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். FBAல வைக்கிறதுக்கு மூலமாக உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் எங்களுக்கு DM பண்ணுங்கள். உங்களுக்கான FBA ஆன்போர்டிங் ப்ராசஸை நாங்களே பண்ணி கொடுத்துருவோம்.